தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீர் செய்ததை? 1 2 3 என்று என்ன முடியாதே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீர் செய்ததை? 1 2 3 என்று என்ன முடியாதே. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்லை. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்லை. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீர் செய்ததை? 1 2 3 என்று என்ன முடியாதே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீர் செய்ததை? 1 2 3 என்று என்ன முடியாதே. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா. இன்னைக்கு அநேக கேள்விக்குறிகளோடு வந்திருக்கலாம், எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள். நீங்க அநேக ஏக்கத்தோடு வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஏக்கங்களை அறிந்திருக்கிறவர், இருதயத்தை அறிந்திருக்கிறவர், நம்முடைய சிந்தையை அறிந்தவர் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பதாக வைத்து ஏஜ் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அந்த கான்ஃபரன்ஸுக்கு இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் ஜான் பால் சத்யநாதன் அவர்கள் வந்திருந்தார்கள். அந்த கான்ஃபரன்ஸ்லாம் முடிச்சுட்டு கிருஷ்ணகிரிலேருந்து ஒரு பாஸ் வந்திருந்தாங்க, என்னுடைய ஃப்ரெண்டு அண்ணா. அவங்க இருந்துட்டு தங்கிட்டு நாங்களை ட்ராப் பண்ணுறதுக்காக போயிருந்தேன் பஸ் ஸ்டாப்பில். எங்கள் பஸ்ஸு கிடைக்கல, பஸ் இங்கே இல்லை, கிளாம்பக்கத்தில். அதனால் ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் போயிட்டு அவர் விட்டு வரதுக்காக போயிருந்தேன். அவர் போயிட்டு விட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது சரியாக ஒரு 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். சரியான ஆக்சிடெண்ட்டு. இது வரைக்கும் தெரியாது, நான் சொல்ல வீட்டில் கூட. ஹல்லேலூயா. நியூ அன்னைக்கு நான் அந்த சாட்சியை சொல்ல நினச்சேன். சரியான ஆக்சிடெண்ட் நைட்டு 2 மணிக்கு, யாருக்குமே தெரியாது. ஆனால் சின்ன ஒரு கேரில் கூட இல்லாமல் ஆண்டவர் என்ன செய்தார்னா பாதுகாத்தார். அந்த நேரத்தில் தூக்கிறதுக்கு கூட யாரும் இல்லை. மொபைல் வர இங்கே விழுந்துடுச்சு. மொபைலை தேடுறேன், மொபைலை கிடைக்கல. லிஃப்ட்டு கேட்குறேன், யாருமே நிறுத்தவும் இல்லை. நான் ஆண்டுடைய கிருபை, எதுவுமே சின்ன ஒரு இது கூட ஆகலை. எனக்கும் எதுவும் ஆகலை, வண்டிக்கும் எதுவும் ஆகலை, மொபைலுக்கும் எதுவும் ஆகலை. ஹல்லேலூயா. ஏன்னா அதனால தான் அவருக்காக இது போல் கூட்டத்தை ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்டே இருக்கிறதுக்காகனா அவர் ஜீவனையும் கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவருக்கு ஆக என்ன செய்யணும், வாழ்நாளையே நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோம். இதெல்லாம் எவ்வளோ தடை வந்தாலும். நேற்று அந்த வெளில இருக்கிற லைட்டு நல்லா பிரைட்டாக இருக்கும். நேற்று ஃபீஸ் போயிடுச்சு லைட்டு, அது ஒரு சின்ன ஒரு தடை.